நீங்கள் எம்பி ஆனால் தொகுதிக்கு என்ன செய்வீங்க? நிறைய கனிம வளங்கள் கொள்ளை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. நம்ம இதை மெயினா இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கிற மாதிரியான அரசியல் தான் நம்ம முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது எங்களுடைய பிரதானமான ஒரு முயற்சி வந்து அந்த கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுங்க. இரண்டாவது, மேட்டூர் அணை மூலயமா காவிரி நதி நீர் வந்து விவசாயிகள் பாசனத்துக்கு பயன்படுற மாதிரி அதிகபட்சமா எங்களால அதை என்ன முயற்சி எடுத்து செய்யணுங்கிறத இரண்டாவதா நாங்க செய்ய போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி எண்ணெய், அதாவது என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ள உட்பட்டு வரக்கூடிய அந்த ஏரியாவில் சேலம்ல இருந்து வரக்கூடிய திருமணி முத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு நம்ம எங்களுடைய எங்களுடைய ஒன்றியத்துல தாங்க அதனுடைய அதிக பாதையெல்லாம் இருக்குது. ஸோ அது அந்த ஆறு திருமணி முத்தார், அதனுடைய பேரே திருமணி முத்தார். அந்த தண்ணியில அந்த ஆத்துல வர தண்ணியை தான் குடிநீரா பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. வெறும் 50 ஆண்டுகளே ஆன இந்த காலகட்டத்துல அதுல தண்ணி பாத்தீங்கன்னா வெறும் சேலத்து கழிவு நீர், மிகவும் ரொம்ப ரொம்ப டேமேஜான ஒரு வேஸ்ட் வாட்டர் மாதிரி தான் இப்ப அந்த நதியே வந்து டோட்டலா மாறிடுச்சுங்க. அந்த நதி வந்து எங்க ஊர், அதாவது இங்க நாங்க இருக்கிறதெல்லாம் கிராமம், எங்க கிராமத்துக்கு பாசனம் கொடுக்கக்கூடிய ஏரிகள்ல இருக்கக்கூடிய தண்ணிகளையும் அந்த ஆத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஸ்பாயில் பண்ணிருதுங்க. ஸோ இப்ப நம்ம தோட்டத்து பாசனத்துக்கு எல்லாருமே அந்த அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சரிப்படுத்துறதுக்கு இது ஆணி வேர் எங்க, அதை நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும், யார் தவறு, இது யார் இப்ப கவுன்சிலிங் சேலம் டவுன்ல என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தா இந்த மாதிரி இங்க கிராமங்கள் பாதிக்கப்படாது, இங்க விவசாயம் பாதிக்கப்படாது, இப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை நாங்க கண்டிப்பா முன்னெடுத்து செய்வோம். வந்தவன கட்டும் சட்டம். இந்த மாதிரி கடத்திருவிழாலாம் இப்படி எழுதி வச்சு தெரிய முடியாது, இங்கிலீஷ்ல எழுதி வச்சு தெரிய முடியாது. தூய தமிழ்ல எழுதலாம் பூட்டி சாவிட்டு போயிருவேன். இது நடக்குதாலேன்னு பாரு. இதுவரை சீமான் கையில் இருந்த மைக் இப்பொழுது நம் ஒவ்வொருவரின் கையிலும். ஏப்ரல் 19 தேர்தல் நாள் அன்று மைக் சின்னத்தில் நீங்கள் இடும் ஒவ்வொரு வாக்கும் மகத்தான மாற்றத்தை இம்மண்ணில் உருவாக்கும். மாற்றத்திற்கான நம் எண்ணம் மைக் சின்னம்.